குட் மார்னிங் ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே. இதுக்கு ஷார்ட்டு சனி பயிற்சி உண்மைன்னு சொல்லியிருந்தேன். 2025 சனி பயிற்சி. ஏன்னா ஒருத்தர் சனி பயிற்சியா அப்படி ஒன்று வரவே இல்லையே அப்படின்னு என்ன செய்கிறது? இவங்களுக்காக தான் இவங்களே அறிவாளின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய மகா ஞானின்னு சொல்லக்கூடிய அந்த காஞ்சி சங்கராச்சாரியார் திருக்கணிதத்தை ஏற்றுக்கங்கப்பா, இதுவே காலக்கணிதமாக இருக்கட்டும்ன்றத கேட்காம இருந்த அந்த மற்ற மடத்து பஞ்சாங்கங்களுடைய அடிப்படை தன்மையாக இவர் இருப்பார். அதிலிருந்தே தெரியுது அவருடைய ஜோதிட அறிவு, கணித அறிவெல்லாம் எப்படி இருக்கும்னு. என்ன காரணம் அப்படின்னா, வாக்கிய கணிதத்தில் ராசி நவாம்சம் 2 சக்கரமத்தில் போட்டுட்டு பலன்களை சொல்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் சவுத்து தமிழ்நாட்டில் நிறையா இருக்கும். இந்த துருவ கணித ஏமாற்றத்தை சொல்லி கூட பிறந்த இத்தனை பேர் இருந்தால் தாங்க அது சரியாக வரும், இல்லைன்னா அது தவறுங்க. என்னென்னமோ அவங்க நினச்சதெல்லாம் சொல்லி ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக அது இருக்கும். அப்படி தான் போச்சு. ஆனால் இவங்க இப்போ அப்படி ஒன்று இல்லைன்னு நான் சனிப்பெயர்ச்சி உண்மைன்னு சொன்னோடனே உடனே என்ன நினைக்க, இவர் சனிப்பெயர்ச்சி பலன்கள் சொல்லலையே. சனிப்பெயர்ச்சி பலன்கள்ங்கிறது அந்த ராசி பலன்கள்ங்கிறது உண்மையிலே போய் அதில் மறுப்பு கருத்துக்கு இடம் இல்லை. அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு ராசியில் 65 கோடி பேர் இருக்கான், மொத்த ராசியே 12 தான். சனி பயிற்சி ஆனோடனே நல்லா இருக்கும்னா அது அடிப்படை கணிதமே தப்பு. 7.5 நாட்டு சனியும் தப்பு. அந்த சனி தன்னுடைய பயிற்சியில் கோச்சாரத்தில் அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன ஜோதிட வளர்ச்சிக்கு முன்னாடி ராசி தெரிஞ்சு பலன் சொல்கிறப்ப சனி தான் நிற்கின்ற இடத்துல இருந்து 3ஆம் ராசி, 6ஆம் ராசி, 7ஆம் ராசி, 9ஆம் ராசி, 11ஆம் ராசிக்கு தான் பலன் தருவாருன்னு சொல்ல, அப்போ 6ஆவது ராசியா இப்போ மீனத்துக்கு வந்தால் சிம்ம ராசி. நீங்கள் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனின்ட்டாங்க, கன்னி ராசிக்கு அஷ்டாசம சனி அல்லது கண்ட சனின்ட்டாங்க. இதெல்லாம் படிக்காததுனால வந்தவன எப்படியாவது ஒரு பேர் வாங்குவோம், எப்படியாவது ஒரு பப்ளிசிட்டி ஆகும் அப்படிங்கிற அடிப்படையில் ஜோதிடத்தின் அடிப்படை தன்மையே தெரியாமல் செய்கிற வேலைகள் இதெல்லாம் இருக்கட்டும். என்ன நான் பாட்டுக்கு சனி பயிற்சி உண்மைன்ட்டு உடனே மக்கள் அதை பலன்களும் உண்மைன்னு நினச்சிடக்கூடாது இல்லையா? பலன்கள் சொல்கிறதெல்லாம் உலகமாக போய் அது இப்போ நடக்காது. நன்றிங்க.